பார்த்து போடா. ஆஹா, இப்படியே ஜோதியில ஐக்கியமா எல்லாம் போடுறது. அண்ணாமலை தீபத்தோட அம்சமா இருப்பா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இன்னைக்கு கார்த்திகை தீபமா? இல்ல, ரம்ஜான். கரெக்ட் கரெக்ட், விளக்கு வைக்கும் போதே நினைச்சேன். மே ஐ ஹெல்ப் யூ? ரொம்ப தேங்க்ஸ். ஏற்கனவே வானர படங்களை வச்சுக்கிட்டு தொல்லை தாங்க முடியல. அங்கங்க விளக்க ஊதி அனுப்பிச்சிடுறாங்க. இதுல நீ வேறயா? ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நான் நல்லா விளக்கேத்துவேன். சரி சரி, ஏத்து. தேங்க்யூ. ஹலோ, விளக்கு அங்க இருக்கு. இது இந்த பிரகாசத்துல ஜோதி எங்க இருக்குன்னே தெரியலங்க மேடம். ஆமா, இந்த விளக்குலாம் ஒரிஜினல் பித்தளைங்களா? ஏன்? தட் இஸ் பிசினஸ் மேட்டர். விளக்கேத்துறதுக்கு முன்னாடியே போயிட்டாலே. இப்படின்னு தெரிஞ்சுன்னா விளக்க கழுவுறதுல இருந்தே கோஆபரேட் பண்ணிருப்பேனே. இல்ல சுமித்ரா, புடவையில தீ பிடிச்சது. அதான். ஐயோ, கையெடுத்துட்டீங்க. காக்கா காக்கா காக்கா. அதானே பார்த்தேன். நம்ம நமக்கு டிஃபன் வைக்கிறதுல கரெக்டா பங்க்சுவாலிட்டி கீப் பண்றா. காக்கா கிட்லி. அத காக்கா கிட்டே சொல்லு. சொல்லிக்கிறேன். அட வாங்க ஃப்ரெண்டு. சட்னியோட இட்லி இருக்கும்போதே நினைச்சேன் இது நமக்கு இல்லன்னு. லவ் தானே? பாத்தீங்களா, கோச்சிக்கிறீங்களே. லவ் இப்ப வந்தது, ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்க முடியுமா? இந்தாங்க உங்க பங்கு. See you. ஏன்னு என்ன பண்றீங்க? பாத்தீங்களாக்கும். வெக்கப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அத நீங்க எங்க ஊருக்கார மாதிரி பேசுறீங்க. இனிமே அதுவும் நம்ம ஊர் தானுங்களே. ஆமா, இட்லி நல்லா இருக்குதுங்களா? இட்லி நல்லா இருக்குதாம்பீங்க, சட்னி நல்லா இருக்குதாம்பீங்க, அப்புறம் பாவாடை ஜாக்கெட்லாம் நல்லா இருக்குதாம்பீங்க, அப்புறம் நான் நல்லா இருக்கணும்பீங்க. இல்ல ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க அம்னே. நான் இந்த காம்பவுண்டுக்கு வந்ததுல இருந்து இப்படி வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லாமனே. எனக்கு உங்க மேல ஒரு உய்யா. உய்யாவா? அப்படின்னா? எங்க காலேஜ்ல உய்யானா லவ்னு அர்த்தம். அப்படியா? நல்ல காலேஜ் அம்னி, தொடர்ந்து அங்கேயே படிமா. நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். நம்ம ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அங்கிள், என்னடா? எனக்கு உங்க மேல ஒரு உய்யா. அடி ராஸ்கல், ஓடா. ஜம்ப். என்ன மிஸ்டர் ஏன் இப்படி அலறீங்க? ஏன் இப்படி அலறீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சு போயிடும். என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். இந்த தப்படி அடிக்கிறவன் சங்கூதரவன் இருக்கிற இடம் தெரியாது உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு? உங்களுக்கு தெரியாதா கதை?
நேத்துக்கு வரும்போது உடம்புல ஒரு வண்டி சேர்த்து அப்பிட்டு வந்தான். அவனை குளிக்க வைக்கிறதுக்குள்ள 2 சோப் காலியாச்சு. குளிச்சு முடிஞ்ச உடனே நடுக ஆரம்பிச்சு வந்தான். நடுகிறா 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 நடுங்கிக் கொண்டே இருக்கிற ஜல்லு. அக்கா அந்த மோதிரம் என்னது மோதிரமா? அது வந்து மோதி விழுந்திருப்பாருன்னு சொல்றான். மோதினா பின்ன விட மாட்டாங்களா? மேடம், எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணும் நடக்கல. ஏதோ சம்திங் நர்வஸ் வீக்னஸ் போல் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வைத்தியத்தை பாருங்க. எங்க கைய காட்டுங்க. இதான் சான்ஸ், ஒரு தடவை தொட்டுக்கலாம். அவன் பொழைக்கிறதும் பொழைக்காது இந்த கையில தாமா இருக்குது. பாலு பாலு யாரது? தாங்க முடியலையே. முடியலப்பா. பாலு பாலு யாரது? பேயா? இல்ல, நான் சுமித்ரா. 2 பொண்ணு தானே. அக்கா பக்கத்துல போய் உட்காரு. சரிடா. அக்கா தலை எடுத்து மடியில வச்சுக்கோ. தைலத்தை நல்லா தேயி. தாத்தா, நீங்க போன இடத்துக்கு என்னையும் கூப்பிடுறீங்களா? வந்துடவா? இல்ல பாலு, நான் இருக்கேன் பாலு. இருப்ப, நான் இருக்க மாட்டேனே. எங்க அம்மா கூட இதேதான் தேய்ப்பா. ஓகே, பட்டிக்கிட்டி பிடிக்குவோம். என்ன லேட் ஆச்சுன்னு கோவமா? 5 minutes டைம் தர. நான் என்ன பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கரெக்டா சொன்னா ஒரு அம்மா தரேன். வேண்டாம், பிரசன்ட் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நீ போயிடு. என்ன பொய்க்கோ வந்தானே? இத பார், தயவு செஞ்சு போயிடு. இனிமேல நான் சஸ்பென்ஸ் வைக்க விரும்பல. உங்களுக்காக வாங்கிட்டு வந்த பிரசன்ட் இந்த ஷர்ட் தான். நானே போட்டு விடுவேனா? நான் போனதுக்கு அப்புறம் ஷர்ட்டை கட்டி பிடிச்சு தூங்குற அளவுக்கு என் மேல பிரியா இருக்குல்ல. என்னையே நான் ஷர்ட் கொடுக்கும்போது கோவப்படுற மாதிரி நடிக்கணும். உங்களுக்கு அவ்வளவு ஆசை இருந்தா என்னையே கட்டி பிடிச்சிருக்கலாம்ல. நீங்க அடிச்சது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ், நான் சொல்ற கொஞ்சம் நம்பு. உன்னோட ஆசைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் தகுந்தவன் நான் இல்ல. கல்யாணத்தன்னைக்கு ஒரு பொண்ணு கழுத்துல ஏற மஞ்ச கயிறு தாலி கயிறை நிலைக்கிறதும் தாம்பு கயிறா மாறுறதும் அதை கட்டவனோட யோகிதை பொறுத்தது. எனக்கு அந்த யோகிதை இல்ல. என்ன மறந்துரு. அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த வேலையிலும் இல்ல. சுயமா சம்பாதிக்கிறவனும் இல்ல. உனக்கு எந்த விதத்திலயும் நான் தகுதியானவனும் இல்ல. இனியும் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பூக்குற எல்லா பூவும் பூஜைக்கு போகணும்னு தான் ஆசைப்படுது. ஆனா அது பூஜைக்கு போறதும் புதக்குழிக்கு போறதும் அந்த பூவோட ஆசைப்படி நடக்கிறது இல்ல. அது மாதிரிதான் வாழ்க்கையும். நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை விளையாட்டு இல்ல. தயவு செஞ்சு என்ன மறந்துரு. அற்புதமான நடிப்பு, அருமையான வசனம். நாளைக்கு காலையில நான் கொடுத்த ஷர்ட்டை நீங்க போட்டு வரீங்க. ஓகே? கோயம்புத்தூர் மாப்பிளைக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு. யார் வந்திருப்பாங்க? பாட்டியம்மா வந்திருப்பாங்களோ? சூட்கேஸ் பேக் எல்லாம் இருக்கே. யார் வந்திருப்பாங்க? பாட்டிமா, பாட்டிமா.
அக்கா இருக்கா? மகேஷ், மறந்துட்டியா? சின்ன வயசுல பார்த்தது. வா வா, என்னமா வளர்ந்துட்ட சுமிக்குட்டி. நீ படிச்ச பொண்ணா இருந்தா கூட அத்தை மகனை பார்த்த உடனே என்னமா வைக்கப்படுற? எனக்கு லீவு கிடைச்சு டெல்லியில இருந்து நான் மெட்ராஸ் வந்த உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உன்னையும் பாட்டிமாவையும் பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? என்ன நான் பாட்டுல பேசிக்கிட்டு இருக்கேன், நீ சும்மா நின்னுட்டு இருக்க? சுமிக்குட்டி, உனக்காக நான் டெல்லியில இருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? தாஜ்மஹல். உனக்கு என்னோட அன்பு பரிசு. இது காஷ்மீர் சால்வை பாட்டிமாக்காக. ஆமா, பாட்டிமா எங்க? கேஸ் விஷயமா ஊருக்கு போயிருக்காங்க. கேஸா? என்ன கேஸ்? யார் மேல? உங்க அப்பா இந்த வீட்டு மேல அவங்களுக்கும் பங்கு இருக்குன்னு கேஸ் போட்டிருக்காரு. அதுக்காக தான் பாட்டி வெளியூர் போயிருக்காங்க. Shit. எங்க அப்பா கேஸ் போட்டுக்காரா? அதுவும் நம்ம பாட்டி மாமா இல்லையா? நோ நோ சுமித்ரா, எனக்கு சொத்து முக்கியம் இல்ல, சொந்தம் தான் முக்கியம். எஸ், சொந்தம் தான் முக்கியம். அப்பாட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே? வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு கப் காஃபி கிடையாதா? ஒரு நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? உனக்கு எனக்கு சேர்த்து நானே காஃபி போட்டு எடுத்து வரேன். அப்புறம் எனக்கு சக்கரை கொஞ்சம் தூக்கல், உனக்கு அப்படிதானே? அப்படிதான்.